विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. अज्ञाने अर्थापत्ति प्रमाण विचारः. பிரம்மம் நாம் அதை அனுபவிக்கிறது இல்லை. அகமகமு தான் நமக்கு தெரிகிறது. பரிபூர்ணமான ஒரு ஸ்வரூபம், அந்த ஆனந்த ஸ்வரூபம் நம்மளால அறியப்படல சம்சார நிலையில. அது ஏன் அறியப்படல அப்படின்னு சொன்ன அத அஜ்ஞானம் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற. ஏன்னா அது ஸ்வப்பிரகாசமான பதார்த்தம். ஸ்வப்பிரகாசமாக இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தமானது நமக்கு அறியப்படலைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரதிபந்தகம் இருக்கணும். அந்த பிரதிபந்தகம் தான் அஜ்ஞானம்னு நம்ம சொல்றோம். இந்த அஜ்ஞானத்துக்கு பிரமாணம் என்னன்னு கேட்கும் பொழுது ஸ்ருதி பிரமாணம் சொல்லும். எது? அகதேன பிரத்யூடா நீஹாரேட பிராவிரதா. நீங்க வந்தீங்களா? அது போறோம். நீங்க எல்லாம் இருப்பா. நாமும் போய் வடத்தை தொட்டுட்டு வந்தோம். சமாசி மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாம் பூயஸ்தாந்தே விஸ்வமாயா நிவருத்தி. இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள் எல்லாம் அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம்னு சொன்னோம். அந்த ஸ்ருதிகள் மட்டும் இல்லாமல் அர்த்தாபக்தியும் அஜ்ஞானத்துக்கு பிரமாணம்னு நம்ம சொல்ல போறோம். அர்த்தாபக்தி பிரமாணம் அப்படின்னா நாம் சாதாரணமா பார்த்திருக்கோம். அர்த்தாபக்தி 2 விதமா இருக்கு. ஸ்ருதார்த்தாபக்தி அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். இப்ப என்ன சொல்ல போறோம்? இந்த அர்த்தாபக்தி அப்படின்னு இந்த பிரம்மமானது ஸ்வப்பிரகாசமாக எப்பொழுதும் ஜீவனுக்கு அறியப்பட்டு கொண்டே இருக்கணும். இருந்த போதிலும் எப்பொழுது அறியப்படலையோ அப்பொழுது அதை மறைக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் இருக்கணும். அது இருந்தால்தான் அது அறியப்படாமல் இருக்கிறதுங்கிறது பொருந்தும். அதனால இந்த அவித்யாங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவித்யை இல்லாத போனால் ஸ்வப்பிரகாசமான பிரம்ம சைத்தன்யமானது நமக்கு அறியப்படாமல் இருப்பதுங்கிறது பொருந்தாது. அதனால் அவித்யை இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல அர்த்தாபத்தி சொல்றோம். இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தினால் நமக்கு இந்த அவித்யா தத்துவம் அஜ்ஞானம் இருக்கு என்கிறது நம்மளால் அறிய முடிகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுதான் ஜீவஸ்ய அனவச்சின்ன பிரம்மானந்த அப்பிரகாச அனுபவத்திஷ்ட தத்ரமானம். ஜீவனுக்கு அனவச்சின்ன பிரம்மானந்த அப்பிரகாச அந்யதானுபவத்தி. ஜீவனுக்கு அனவச்சின்னமான பிரம்மானந்தம். இந்த பிரம்மானந்தம் இருக்கு, அது நமக்கு தெரியல. சிறிதான அப்பப்போ ஆனந்தம் விஷய ஆனந்தம் தான் தெரியுது. இந்த பிரம்மானந்தம்னு ஸ்ருதிகள்ல எது சொல்றதோ அது பிரம்மமா இவனே இருக்கான். இவனுக்கு பிரம்மத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இருந்த போதிலும் இவனால் அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்க முடியவில்லை. அது முடியவில்லைங்கிறது அது அவித்யை இல்லாத போனா பொருந்தாது. ஆகையால் அவித்யை இருக்கு. நச்ச ஜீவஸ்ய பிரம்ம பேதேனைவ தாதிருக் அப்பிரகாச உபபத்தி. இது பிரம்மம் வேற ஜீவன் வேற சுவாமி. அதனாலதான் ஜீவனுக்கு பிரம்மம் தெரியல.
அப்படின்னு சொல்லிவிடலாமே. ஜீவனே பிரம்மம்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் அந்த பிரம்மம் வந்து இவருக்கு புரியலேங்க வேண்டியது, அவர் தெரியாதனால அதுக்கு ஒரு பிரதிபந்தகம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்? ஜீவன் வேற பிரம்மம் வேறு. நீங்க வேணா யாராவது கேட்டு பாருங்க. நீ யாருன்னு கேட்டா நான் ஜீவன் அகம்னு சொல்றதே யாராவது ஒருத்தன் நான் பிரம்மம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் சொல்ல இப்படி கவலைப்படுறேன்? ஜீவன் வேற பிரம்மம் வேறேன்னு சொல்லிவிடுவோமே அப்படின்னு சில பேர் கேட்டா அந்த சொல்லும் பொழுது அதுக்கு சமாதானம் சொல்றது நச ஜீவசிய பிரம்ம பேதேனைவா, பிரம்மம் வேறுன்னு சொல்றதுனாலேயே காதலுக்கு அப்பிரகாசம் உபபத்தி. அதுக்கு பதில் சொல்ற ஜீவ பிரம்ம பேதஸ்ய அக்ரே நிரசிஷ்யமானத்வா. ஜீவ பிரம்ம பேதம், ஜீவம் வேறு பிரம்மம் வேறுன்னு சொல்லக்கூடியதான வாதங்கள்ல மேல 5 பிரகரணங்கள்ல நிவாரணம் பண்ண போறோம். இந்த அத்வைத சித்தியே ரொம்ப முக்கியமான பாடம். இது ஜீவ பிரம்ம பேத நிராகரணம் அப்படிங்கிறது விசேஷமா அவித்யாயம் அர்த்தாபதி. அதை நாம விஸ்தாரமா நிராகரணம் பண்ண போறோம். அதனால இப்ப ஜீவ பிரம்மம் பேதம்னு ஒத்துக்க கூடாது அப்படின்னு தீர்மானம். ஜீவ பிரம்ம பேதத்திய அக்கறைய நிரதிஷ்யமானத்வா. அதுக்கப்புறம் மேல இன்னொன்று சந்தேகம். இப்ப பாருங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு மேல மேல கேள்வி வந்துட்டே இருக்கு. அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்பதான் இந்த பட்சமானது நன்றாக நிற்கும். இதுக்கு மேல என்ன சொல்றார்? நச்ச அனவச்சின்ன ஆனந்தஸ்யாபி பிரகாசமான பிரத்யங்மாத்திரத்வேன அப்பிரகாசமானத்வ அனுபபத்தி. அனவச்சின்ன ஆனந்தஸ்யாபி பிரம்மானந்தம் தங்க தடங்கள் இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். அப்படி அவச்சின்னம்னு லிமிட்டெடுங்க, அனவச்சின்னம்னு எதனாலையும் தங்க தடங்கள் இல்லாதான எங்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். அது ஆனந்தத்தியாபி பிரகாசமான பிரத்யங்மாத்திரத்வேன. அது என்னது? நம்ம பிரத்யக்ஸ்வரூபம் தான். என்ன இது? ஜீவனை தானே பிரம்மம்னு சொல்லிருக்கேன். அந்த பிரம்மஸ்வரூபம் அனவச்சின்னமான ஆனந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு? பிரகாசமானமா இருக்கக்கூடியதான பிரத்யங்மாத்திர ஸ்வரூபம் நம்ம ஸ்வரூபம் தான் அது. அப்படி இருந்த போதிலும் அப்பிரகாசமானத்துவம் அது தெரியலேன்னு எப்படி சொல்லுவீங்க? அது நம்ம ஸ்வரூபம் தான். அனவச்சின்னமான ஆனந்தம் நம்ம ஸ்வரூபம் தான். அது தெரியலேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் தெரியறப்ப அது தெரியாம அப்படி இருக்கும். நானும் அந்த அனவச்சின்ன ஆனந்தமும் ஒண்ணு. ஆனா எனக்கு நான் மட்டும் தெரியுது, அனவச்சின்ன ஆனந்தம் தெரியல. இது எப்படி சரியா இருக்கா நீங்க சொல்றது? நானே அதுவா இருக்கும் பொழுது, நான் தெரியும் பொழுது அது மட்டும் ஏன் தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்பு. அது சொல்ற சரீர பிரதியோகிகஸ்ய ஆத்மனி ஸ்வரூபபேதஸ்ய ஆத்மாகாரேண பிரகாசமானத்வேபி பேதாகாரேண அப்பிரகாசமானத்துவது உபபத்தே. இப்படி இதுக்கு மேல ஒரு சமாதானம் சொல்ற. இப்ப பாருங்க, துவைத்தியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், சரீரம் வேற ஆத்மா வேற ஒத்துக்கிறா இல்லையா? ஆஸ்திகள் எல்லோரும் ஒத்துக்கணும். இதை நான் ஒத்துக்கலைன்னு அப்புறம் அந்த ரூம் கழிச்சுன்னு போயிடுவோம். இப்படி நாஸ்திகன்னு வேற ரூம். எல்லோரும் சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தான் ஒத்துண்டாகணும். ஆஸ்திகளா இருக்கப்படும். அது நமக்கு அனுபவத்துக்கு இல்ல, அது வேற விஷயம். பிராயண நமக்கு லோக சாமானியம் நாதிவர்த்தந்தே அது இருக்கிறது. ஏதோ வேதாந்தம் வாசிக்கிறதுக்காக கேள்வி கேட்டாலும் சரீரம் வேறு நான் வேறு அப்படின்னு சொல்றோம். இப்ப சரீரம் வேறு நான் வேறுன்னு 2 பொருள் இருக்கு. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சரீரம் ஒண்ணு இருக்கு. இந்த சரீர பேதம் ஆத்மாவில் இருக்க இல்லையா? நிச்சயமா சொல்லணும். இந்த ஆத்மாவானது சரீரத்தை விட வேறானது. சரீர பேதாகாரமா ஆத்மா நமக்கு தெரியணும். ஆத்மா தெரியுது, நான் தெரியுது. அதே சமயத்துல இந்த ஆத்மா சரீரத்தை விட பேதமானது. சரீரத்தோட பின்னமா இருக்கக்கூடியதான் இந்த ஆத்மஸ்வரூபமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஆத்மா ஆத்மான்னு தெரியறதே தவிர நான் தெரியறதே தவிர சரீர பின்னம் அப்படின்னு தெரியறதோ. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அந்த நாஸ்திகன் நம்மளோட சண்டைக்கே வர மாட்டான். அவனும் ஆஸ்திகன் ஆயிடுவான். சரீரமே ஆத்மான்னு அவன் ஏன் சொல்றான்? சார், இந்த சரீர பேதமானது ஆத்மாவில் நமக்கு தெரியல. இப்ப என்னாச்சு? ஆத்மா தான் சரீர பேதமும் ஆத்மாவில் இருக்கு, சரீர பின்னமாகவும் ஆத்மா இருக்கு.
ஆத்மாவும் இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவை மட்டும் ஆத்மாவாகத்தான் அறியப்படுகிறதே தவிர சரீர பின்ன வேஷேன ஆத்மா அறியப்படலை. ஒரு பொருளே அதுல ரெண்டு அம்சம் சொல்லப்படாது, ஒரே பொருள் தான். அது இன்னொன்னு பேதம் அதுல இருந்த போதிலும் அந்த பேதமானது நமக்கு யோஜனை பண்ணியாதான் தெரிகிறது, சாதாரணமா தெரியல. இது ஒத்துக்கிறோம். அதே விதமாகத்தான் ஜீவன் பிரம்மானந்தமாக இருந்த போதிலும் ஜீவத்வாம்சம் தெரிகிறதுல பிரம்மானந்தாம்சம் அவருக்கு தெரியல. இப்ப அங்கே அதை ஒத்துக்கிறோம் இல்லையா? அது அனுபவத்துல இருக்கு. அதே போல இதுவும் அனுபவம். அவ்வளவுதான். நச்ச அனவச்சின்ன ஆனந்தஸ்யாபி, அந்த கேள்வியை பாருங்க. அனவச்சின்னமாக ஒரு ஆனந்தமாக இருந்த ஆனந்தமும் பிரகாசமான பிரத்யங்மாத்திரத்வேன, அது பிரகாசமாக இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் தான், பிரத்யக் ஸ்வரூபம் தான். ஏன்னா பிரம்மானந்தமும் நம்ம ஸ்வரூபம் தானே. நீங்க தத்துவமசிங்கிற வாக்கியங்கள்லாம் இந்த ஜீவனே பிரம்மன் தானே சொல்லிருக்கு. அப்ப இவன் பிரத்யக் ஸ்வரூபமாவும் இருக்கான், ஆனந்த ஸ்வரூபம் அனவச்சின்ன ஆனந்த ஸ்வரூபமாவும் இருக்கான். அப்ப பிரத்யக் ஸ்வரூபம் தெரியறப்ப அதுவும் தெரிஞ்சுத்தானே ஆகணும் அப்படின்னு கேள்வி. அப்பிரகாசமானத்வ அனுபவத்தி. பதில், சரீர பிரதியோகிகத்திய ஆத்மனி, சரீரத்தை விட வேறாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவினிடத்துல ஸ்வரூப பேதஸ்ய ஆத்மாகாரேண பிரகாசமானத்வேபி, சரீர பேத ஸ்வரூபமானது ஆத்மாகாரமாக தோணின போதிலும் பேதாகாரேன சரீரத்தை விட வேறானது ஆத்மா அப்படின்னு தெரியலை. அப்பிரகாசமானத்துவது, அது மாதிரி ரூபாந்தரேண பிரம்மணா பிரகாசமானத்வேபி, இந்த பிரம்மமானது ரூபாந்தரேன ஆத்மஸ்வரூபமாக பிரகாசமாக இருந்த போதிலும் உக்த ஆகாரேன பிரம்மாசுனந்த ஆகாரேன அப்பிரகாசம் அவித்யாவசாத் அப்பிரகாசமானத்வ உபபத்தே உக்தத்வ. ஆகையால் அவித்யாவசத்தினால பிரம்மானந்த ஸ்வரூபமாக இவன் இருந்த போதிலும் நமக்கு அந்த ஸ்வரூபம் தெரியல. நமக்கு அனவச்சின்னமான ஒரு ஆனந்தமானது நமக்கு தெரியலை. அனவச்சின்ன ஆனந்தம் தான் நானும் இருந்த போதிலும் நான் நான் என்று அறியப்படுகிறதே தவிர நான் பிரம்மானந்தம்னு அறியப்படவில்லை. ஏன் அறியப்படலன்னா அதான் அறியப்பட வேண்டியதான பொருள் அறியப்படலைன்னா நடுவில் ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. அந்த பிரதிபந்தத்துக்கு தான் அவித்யான்னு சொல்லி ஒரு அர்த்தாபத்தி சொல்லிட்டு, பிரம்மானந்தமாக இருக்கக்கூடியதான என்னுடைய ஸ்வரூபம் எனக்கு அறியப்பட வேண்டியதாக இருந்த போதிலும் அறியப்படாமல் இருப்பது அஸ்தி இல்லைன்னா பொருந்தாது. ஆகையால் அவித்யான்னு ஒரு பொருள் இருக்கணும் சொல்லிட்டு, இப்ப இந்த அர்த்தாபத்தியில் இன்னொரு அர்த்தாபத்தி சொல்ற. பிரமஸ்ய சோபாதானத்துவ அந்நியதானுபபத்திரபி அவித்யாயாம் பிரமம். இந்த பிரமங்கள் லோகத்துல சுத்தி ரஜதம் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இந்த பிரமம் அது ஒரு காரியம்னு உண்டானது, ஒரு எஃபெக்ட். எப்பொழுதுமே ஒரு காரியம்னு அது காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம காரியம் வருமா? எங்கேயுமே விட. காரணம் இருந்தா தான் காரியம் வரும். இதுவோ காரியம், ஏன்னா முன்னால இல்லையே, பிரம்மமானது எப்பொழுதும் இல்லையே, ஒரு காலத்துல தான் வந்திருக்க. அப்போ வந்து காரியம், அப்ப அதுக்கு ஒரு காரணம். அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? வேற எந்த காரணமும் சொல்ல முடியல. நம்ம என்ன சொல்றோம், ஏன் சார் உங்களுக்கு கிழிஞ்சல்ல வெள்ளியா காணப்பட்டதுன்னா தலை எழுத்துன்னு சொல்றோம். மேக்சிமம் நீங்க சொல்றோம், அவ்வளவுதான். ஏன்னா ஏமாந்து போக வேண்டியதானே டைம் சார் அப்படிங்கிற, இதுதான் உங்களால சொல்ல முடியறதே தவிர இப்ப இது போல டைமு, அதிருஷ்டம், தலை எழுத்து இப்படி எல்லாம் சொன்னா என்ன காரணம் எனக்கு தெரியலேன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ஆக்ட் ஆஃப் காட் இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியாதுங்க. அவ்வளவு. ஆக்சுவலி அதுக்கு என்னது சரியா உங்களால சொல்ல முடியாததுனால அது தெய்வீகம் அப்படி. ரெண்டு பேரும் மோதலாம் சார் வந்து ஸ்கூட்டர்ல, இவன் அவனை மோதலாம். நியாயமா என்னோட யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா மோதுமாடும். அந்த சமயத்துல பிரேக்கை பிடிச்சிருக்கணும் கரெக்டா. ஒரு செகண்ட் லேட்டா பிடிச்சுட்டான், இவனவே மோதிட்டான். கரெக்டா பிடிச்சிருந்தான்னு அந்த இடத்துல வந்து கதை நின்று இருக்கும். விவகாரம் எடுத்தோம்னா இவட்டு அது யாரு தப்பு பண்ணினா, நீ தப்பு பண்ணேன்னு அவன் சொல்றான், அவன் தப்பு கடைசியில் நிறுத்தது. அது ஆக்சிடென்ட் சார், ஆக்ட் ஆஃப் காட்னா. பகவான் வந்து இவன் முதல்ல நினைச்சுட்டு இருக்காரு. நீர் முதல்ல தலையில் தெரிஞ்சதுன்னா பிராரப்த கர்மா இருந்தா போதுமே தவிர பகவான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார்.
அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்றதோ அதிருஷ்டம்னு சொல்றதோ என்ன உங்களுக்கு தெரியலேன்னு அர்த்தம். அதனாலதான் அதிருஷ்டம்னு பேர் வச்சிருக்கோம். அதனால ஆனா ஒரு காரியம் வந்து அது நிச்சயமா காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம காரியம் இருக்க முடியாது. இதுவோ காரியம். இதுக்கு என்ன காரணம்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா அவித்தியை தவிர வேற காரணம் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸோ இந்த கிரமத்துக்கு உபாதானமாக இருந்து சம்திங் இருக்கணும். அந்த உபாதானம் அவித்தியை தவிர வேற ஒண்ணும் இருக்க முடியாது. அவித்தியை தவிர இருக்க முடியாதுன்னு அர்த்தம். எது உபாதானம்ங்கிறோட அதுக்கு அவித்தியன்னு பேர் வச்சிருக்கணும். அதனால அவித்தியங்கிறது ஒண்ணு உண்டு. கிரமஸ்ய சோபாதானத்துவ அந்நியதானுபபத்திஷ்ட. பிரமத்துக்கோ உபாதானம் இருக்கணும். உபாதானம் இல்லாத போனால் பிரம்மம் வராது. வேற ஒண்ணுக்கும் உபாதானமா இருக்க முடியலை. வேற ஒண்ணும் இதுதான் உபாதானமா இருக்க முடியும். நக அந்த கரணம் உபாதானம். உங்க அர்த்தா பத்தி சரியா வராது. ஏன்னா அந்த கரணம் உபாதானம்னு வச்சுக்கோமே. மனசு உபாதானமா இருக்கிறதுனால இந்த அர்த்தா பத்தி துர்பரமா போயிடுச்சு. அதோ வரிசையா எது இருக்கணும்? ஏதோ ஒரு உபாதானம் இருக்கணும். அந்த கரணம் உபாதானமா இருக்கட்டுமே. ஏன் அர்த்தாவஸ்தின்னு சொல்றேன், அவித்தியன்னு சொல்றேட அப்படின்னா அந்த கரணத்தை ஞான ஜனனே பிரமாண வியாபார சாபேட்சத்வேன பிரமாண அவிஷயே சுத்தி ரூபியாதோ ஞான அஜனகத்வா. இப்ப அந்த கரணம் இந்த பிரமத்துக்கு பிரம ஞானத்துக்கு உபாதானமான பார்க்கும். இந்த அந்த கரணம் மனசுங்கிறது உபாதானமா இருக்க முடியல. ஏ சுவாமின்னு இந்த அந்த கரணத்துக்கு ஞானம் உண்டு பண்ணணுமேன்னு அந்த கரணம் அது என்னன்னா அதுக்கு பிரமாணம் வியாபாரம் வேணும். அப்பதான் உண்டு. அது வஸ்துதா இந்த மனசானது அது வந்து வெளியில போறப்ப அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லை. சரீரத்துக்குள்ள சுக துக்காதைகள் அறியும். அதுக்குள்ள ஒண்ணும் வேண்டாம், தானே அறிஞ்சுவிடும். ஆனா வெளியில ஒரு குடத்தை அறியணுமோ வேற ஒரு பட்டஞானம் வரணுமோ இது வரணும்னா அது எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா இன்னொன்னு பிடிச்சுட்டு தான் வரும். இன்னொருத்தர் அழைச்சிட்டு போகணும். அதுக்கு கண் வழியாக போகும், காது வழியாக போகும். இப்படிப்பட்டதான பிரமாணாதிகள் வழியா வியாப்தி ஞானம் வழியா அது போய் நெருப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இப்படி ஸோ இப்போ ஒரு ஞானத்தை உண்டு பண்ணணும்னா மனசுக்கு அது என்ன வேணும்? அதுக்கு பிரமாண வியாபார சாபேட்சத்துவம், பிரமாண வியாபாரங்களுடைய சகாயம் அதற்கு வேணும். அது இருந்தால்தான் மனசுனால ஒரு ஞானம் உண்டு. இங்கே இந்த சுத்தி ரூபிய பிரமங்கள்னா நம்ம சுத்தி ரூபியம் இது போல பதார்த்தங்கள் தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த சுத்தி ரூபியாதி பிரமங்கள் எல்லாம் பிரமாண விஷயம் இல்லை. இது பிரமாணத்து அதான் பிரமம்னு சொன்னா பிரமாண விஷயமா எப்படி இருக்கும்? பிரமாண விஷயமா இருந்தா பிரமையாயிடுமே. இது பிரமாண விஷயம் இல்லை. ஆகையால் இந்த பிரமாண விஷயம் இல்லாதான சுத்தி ரூபியாதி ஞானங்களை கொண்டு பண்ணும் பொழுது அந்த மனசானது அதுக்கு பிரமாண சாபேட்சமா தான் வேலை செய்யுங்கிற ஒரு நிர்பந்தம் கண்டு இருக்கிறதுனால் அந்த மனசு இதுக்கு உபாதானமாக இருக்க முடியும். ஸோ மனசு ஞானத்தை உண்டு பண்ணும். வெளியில இருக்கிற பொருளை ஞானத்தை உண்டு பண்ணுமையானால் அதுக்கு பிரமாணங்களுடைய ஹெல்ப் வேணும். இந்த சுத்தி ரூபியாதிகளுடைய ஞானம் என்ன அப்படின்னு அது பிரமம், அது பிரம இல்லை. பிரமையா இருந்தா தான் பிரமாண விஷயமா இருக்கும். அது பிரம இல்லை. ஸோ விவகாரம் அந்த இடத்துல பிரமாணமே வேலை செய்யாது. பிரமாணம் வேலை செய்யாத போனால் இந்த மனசானது இண்டிபெண்டா இங்க போகாது. ஸோ மனசு உபாதானமா இருக்க முடியாது. ஸோ இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுச்சு. அந்த கரணம் உபாதானம். அந்த கரணத்தை ஞான ஜனனே பிரமாண வியாபார சாபேட்சத்வேன பிரமாண அவிஷயே சுத்தி ரூபியாதோ. பிரமாண விஷயம் இல்லாதான சுத்தி ரூபியாதோ இல்ல ஞான அஜனகத்வா சாதித்வேன. அதோட இது ஒரு சமாதானம் சொல்லிட்ட. ரெண்டாவது சாதித்வேன அனாதி பிரம பரம்பரா அனுபாதானத்வாச்ச. இந்த மனசுங்கிறது சாதி. சாதின்னா பிகின்னு அர்த்தம். ஒரு காலத்துல இருந்தது, இல்லாமல் பிறந்தது, அதானே பிறந்ததுங்கிறது. ஒரு காலத்துல இல்ல அப்புறம் தோணும். அது எப்படி நீங்க பார்த்தீங்க? உங்க மனசை பத்தி உங்களுக்கு மனசு பிறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக்கிற வேதம் தான் சொல்லுது. ஏதஸ்மாஜாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியாணிதா அப்படின்னு ஸ்ருதியானது டைரக்டா மனசு உண்டாச்சு, பிறந்தது பரமாத்மா நடத்திலிருந்து அப்படின்னு. மனசானது சாதி, அதுக்கு ஆதியோடு கூடியிருக்கு, ஒரு சமயத்துல பிறந்தது. இது சாதியா இருக்கிறதுனால
இந்த அஜ்ஞானம்ங்கிறது இதுல எப்படி இருக்கு? மற்ற பதார்த்தங்கள்லாம் அனாதி பிரமம் இன்னைக்கு வந்து இருக்கு. ஆனால் இந்த அனாதியான பிரமத்துக்கு பின்னால வந்ததான மனசு உபாதானமா இருக்க முடியுமா சார்? காரியத்துக்கு முன்னால தானே காரணம் இருக்கணும். சாதாரணமா தயிருக்கு முன்னால தானே பால் இருக்கணும். காரியத்துக்கு முன்னாலதான் காரணம் இருக்கணும். இந்த மனசும் பின்னால வந்தது. இது வரத்துக்கு முன்னாலேயே இருக்கக்கூடியதான பிரமத்துக்கு இந்த மனசு எப்படி காரணமா இருக்க முடியும்? மனசு உபாதானம்னு சொல்ல முடியும். அதனால உபாதானமா ஏதோ ஒண்ணு ஒத்துக்கணும். அது எதை ஒத்துக்கிறோ அதுக்கு அஜ்ஞானம்னு பேர். இல்ல அந்த ஜீவன்கிற பட்சத்துல ரெண்டு பட்சம் வச்சிருக்கும். அவித்யா பிரதிபிம்பா அவித்யாவச்சின்னா ஜீவகான்னு ஒரு பட்சம். அந்த அவித்யாவச்சின்னாங்கிற ஜீவன் அந்த பட்சத்திலையும் அந்த கரணம் வேணும். அந்த கரணம் வச்சுன்னான்னு அந்த கரணம் அவித்யா காரியம் அதை வச்சிடும். சாதாரணமா அவித்யா வச்சுன்னாங்கிற ஜீவன்கிற பட்சம் தான் முக்கியமான நம்ம சாஸ்திரங்கள் வச்சிருக்கோம். அந்த கரணா வச்சிருந்த ஜீவன்கிற சொல்ற பட்சத்திலையும் எதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த ஜீவனானவன் அந்த கரணங்கிறத உபாதியா வச்சுட்டு இருக்கு. ஆனா மனசுங்கிறது ஒரு காலத்துல வந்திருக்கு. இந்த மனசு இல்லாத சமயத்துல ஜீவன் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. ஜீவன் இருக்க பிரளய பரியந்தம், அது மோட்சம் வர பரியந்தம் மனசுங்கிற உதாரணம் இருக்குன்னு தான் வச்சுட்டு இருக்கு. ஆனா இது அனாதியா பரம்பரையா வந்துட்டே இருக்கு. இது முன்னால சொன்ன சமாதானம். இது சமாதானம் நீங்க கேட்கிற கேள்வி சொன்னா அந்த ஜீவனும் அனாதின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஜீவன் அந்த கரணமும் அனாதிதான். ஆனா அந்த கரணம் சூக்ஷ்ம ரூபேன இருந்தது. மகாபிரளய காலத்துல மறுபடியும் தோறுமா அப்படி நச்ச பிரம்ம இவ உபாதானம். இதுக்கு என்ன சொல்றோம்? அந்த கரணம் உபாதானம் சொன்னதான் இந்த ப்ராப்ளம்ல வந்தது. பிரம்ம உபாதானம் சொல்லிவிடுங்களேன். அப்ப பிரம்ம உபாதானம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு இந்த அந்த கரணம் பட்சத்துல தோஷங்கள்லாம் போயிடுமே. என்ன தஸ்ய அபரிணாமித்வாத். பிரம்மமானது பரிணாமி இல்ல, மாறாது, கூட்டஸ்தம். இது உபாதானம்னு சொன்னா மண்ணு குடமா மாறுறா போல அது மாறணும். மாறினா தான் உபாதானம். ஏன் சார் உபனிடத்துலாம் எதோ அய்மானி பூத்தானி ஜாயத்தேன்னு சொல்லி பிரம்மன் தான் பிரபஞ்சத்துக்கு உபாதானம். அது வெறும் உபாதானம் தான். அப்படின்னு நிமித்த உபாதானம். அதுவே உபாதானம், அதுவே நிமித்தம்னு சொல்லிட்டு இருக்கையில என்ன உபாதானம்னு சொல்றப்ப மாறக்கூடியதான உபாதானம் ஒண்ணு இருக்கு. அது என்னது? அவித்யா. அந்த மாறக்கூடியதான உபாதான வடிவமா இருக்கக்கூடியதான அவித்யக்கு அதிஷ்டானமா பிரம்மம் இருக்கு. அதனால நம்ம பிரம்மத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரம்மமும் உபாதானம்னு சொல்றோம். அதுக்கு என்ன பேரு? நியாயமா விவர்த்தோபாதானம்னு சொல்றோம். பிரம்மத்தை விவர்த்தோபாதானம்னு சொல்றோம். வஸ்துதா மாறுகிறது அவித்யா, மாயா, இப்படி. பிரம்மமானது மாறாது. பிரம்மம் மாறிச்சுன்னா என்னன்னு ஒரு நாளைக்கு அந்த பிரம்மம் அழிஞ்சு போயிடும். எது மாறுகிறதோ அது போயிடும். மாறினால் அது கடைசியில மாறுறதுங்கிறது நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு பாவவிகாரம். ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமத்தே. இந்த மாறுதல் எனக்கூடியது நடுவுல இருக்கிற பாவவிகாரம். அது வந்துருதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது என்னன்னா அபட்சியத்தை வினர்த்தி தான் பாருங்க. 60+ 70+ ஏஜ்ல இருக்கிறோம். கொஞ்ச நாள் ஆனா அவ்வளவுதான் விவகாரம். எப்பவுமே மாறாம அப்படி இருக்கணும், அப்படியேதான் இருக்கணும். பிரம்மம் நித்தியம்னு நீங்க சொல்ற பட்சத்துல பிரம்மத்துல மாறுதல் இருக்காது. பிரம்மம் மாறலைன்னா உபாதானமாக இருக்க முடியாது. இங்க உபாதானம்னா பரிணாம உபாதானம்னு வச்சுக்கணும். நச்ச பிரம்மைவ உபாதானம் தஸ்ய அபரிணாமித்வா நச்ச விவர்த்தாதிஷ்டானத்வேன சுக்தியாதேரிவ உபாதானத்துவம். விவர்த்தாதிஷ்டானம்னு வச்சுக்கோமே. சுக்தியானது ரஜதத்துக்கு எப்படி சுக்தி ரஜமா மாறித்தோ? மாறல. சுக்தியாத்தான் இருக்கு. ஆனா ரஜமா காணப்படுறதோ இல்லையா? அப்ப சுக்தி தான் விவர்த்தோபாதானம் நீங்க சொல்லிட்டு இருக்கல. அதே போல பிரம்மமும் மாறாமலேயே உபாதான காரணமா இருக்கட்டுமே உலகத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். நம்ம மதத்தை புரிஞ்சுக்காமல் நம்ம மதத்தை சொல்றது நேரோட கேட்டு அப்படியே இருக்கட்டும்னு சொன்னான். சொல்றனாக்க விவர்த்தாதிஷ்டானத்வேன சுக்தியாதேரிவ உபாதானத்துவம் அவித்யாமந்தரேண அதாத்விக அந்யதா பாவ லட்சணஸ்ய விவர்த்தஸ்யைவ அசம்பவா. இந்த நடுவுல ஒரு அவித்யன்னு ஒண்ணு இருக்கணும் சுவாமி. அந்த அவித்யை இருந்தா தான் அதிஷ்டானத்துவம் வரும், விவர்த்தோபாதானத்துவம் வரும். சுக்தி ரஜதமாக தோணல. ஆனா என்ன ரஜதமாக தோணித்து? சுக்தியவச்சின்ன சைத்தன்யத்துல இருந்த அவித்யை.
சுத்தியில இருக்கிற அவித்யன்னு சொல்லுவோம். அது சாதாரணமா பேசுறது. அது என்ன ரொம்ப டே டு டே லைஃப்ல பேசுற மாதிரி டமாட்டா பேசுறது. சுத்தியில அஜ்ஞானம் இருக்க முடியாது. ஏன்னா ஜடமான பொருள்ல அஜ்ஞானம் இருக்குமா? இருக்காது. அஜ்ஞான கிருத்தியம் அதுல இல்ல. அஜ்ஞான கிருத்தியம் அஜ்ஞானம் செய்ய வேண்டியதான செயல் அதுல நடக்காது. அஜ்ஞானம் என்ன பண்ணணும்? ஒழிக்கக்கூடியதான பொருளை மறைக்கணும். புரியுதா? சுத்தி ஒழிக்கக்கூடியதான பொருள் இல்ல. அதனால அதை மறைக்கிறதுக்கு அதுல அஜ்ஞானம் வேண்டியது இல்லை. எது ஆக்சுவலா ஒழிக்கக்கூடியதான பொருள்? சத்தியவச்சின்ன சைத்தன்யம். அந்த சுத்தி எந்த சைத்தன்யத்துல அத்தியஸ்தமா இருக்கோ அந்த சைத்தன்யம் அது ஒழிக்கக்கூடியதான பொருள். ஓகேல் அதுக்கு மேல அஜ்ஞானம் இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இந்த சுத்தி வச்சிருந்த சைத்தன்யத்துல இருக்கிற அஜ்ஞானம் அது டக்குன்னு ரஜதமா மாறிடுச்சு சார். வஸ்துதா இங்க எது உபாதானமா இருக்கு? ரஜதத்துக்கு. சுத்தி ரஜதத்துக்கு. சுத்தியில காணப்படும் ரஜதத்துக்கு எது உபாதானம்? ஆக்சுவலா அவித்யதான். ஆகையால் விவர்த்தாதிஷ்டானம்னு சொல்லாதீங்க. விவர்த்தாதிஷ்டானம் பிரம்மமா இருந்தாலும் ஆக்சுவலா மாறினது அவித்யை. அவித்யை இல்லாத போனால் விவர்த்தாதிஷ்டானம்ங்கிற கான்செப்டே வரும். அவித்யாம் அந்தரேன அவித்யை இல்லாமல் அதாத்விக அந்நிதாபாவ லட்சணஸ்ய அது ஒண்ணு இன்னொன்னா மாறுறது. ஆனா மாறுவது நிஜமில்லை. அதாத்விக அந்நிதாபாவம். சுக்தி ரஜதமாக மாறுவது, பொய்யாக மாறுவது அப்படிங்கிற விவர்த்தத்தைவ அசம்பவா சுக்தியாதேகே அதிஷ்டான தாவச்சேதகதையா விவர்த்தாதிஷ்டானத்துவ அபாவா. அப்ப சுக்தியாதிகள்லாம் என்னன்னு அதிஷ்டான தாவச்சேதகம். என்ன சார் இப்படி ஒண்ணு போடுறேன்? ஒண்ணு கவலையப்படாதுங்க. இந்த நையாயிரத்துடைய பாட்டை புரியாத வரைக்கும் பயந்துட்டு இருப்பா. அது விஷயம் என்னன்னு புரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. நமக்கு அவன் சொன்ன நம்ம புரிஞ்சுட்டா போறோம். நம்ம அதை உபயோகப்படுத்தணும். ஏன்னா அதுக்கு தனியா ஒரு தற்பீது வேணும். வேற ஒன்றும் இல்லை. உலகத்திலேயே கஷ்டமான சப்ஜெக்ட் பிரம்ம ஒண்ணுதான். அதை விட கஷ்டம்னு சொன்னா அது மாதிரி கஷ்டம்னா மீமாம்சை. மீது சாஸ்திரங்கள்லாம் பேர் இருக்குன்னு என்ன சாஸ்திரம் கரெக்டா? நிஜமா இதுதான். ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தா தான் வேதாந்தம் புரியும். அதே மாதிரி ஒரு அதிருஷ்டம் இருந்தா தான் மீமாம்சம் புரியும். இந்த இவைகள்லாம் அவ்வளவு சிரமப்பட வேண்டியது இல்லை. ஆனா நமக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப நெடுக சைத்தன்யம் இருக்கு. எங்கும் சைத்தன்யம் இருந்த போதிலும் சுத்தி இருக்கிறதுல கூடியதான பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பகுதியில இருக்கக்கூடியதான சைத்தன்யம் இருக்கு. அங்க இருக்கிற அஜ்ஞானம் தான் ரஜதமா மாறி இருக்கு. சுத்தி எங்க இருக்கு? முழுமையாக இருக்கு. முழுமையா இருக்கக்கூடியதான அதிஷ்டானம் சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துல இந்த பகுதின்னு காட்டுறது பார்த்தீங்களா? அதான் சுத்தி. விவகாரம் என்ன? எங்கும் இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தில் பிரிச்சு இதோ இங்க இருக்கக்கூடியதான சைத்தன்ய அஜ்ஞானம் தான் பிரம்மமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றது. அதான் அதிஷ்டான தாவச்சேதகம். அதிஷ்டானத்தா அதுல இருக்கு. அதுக்கு அவச்சேதகமா இருக்கு. அதிஷ்டானத்தா எதுல இருக்கு? சைத்தன்யத்துல இருக்கு. அதுக்கு அவச்சேதகமா சுத்தி இருக்கு. அதனால அதிஷ்டான தாவச்சேதகத்தையா விவர்த்தாதிஷ்டானத்துவ அபாவா. அதாவது சுத்திக்கு விவர்த்தாதிஷ்டானம்னு சொல்லாதீங்க. எப்பொழுதுமே சுத்தி விவர்த்தாதிஷ்டானம்னு சொல்லக்கூடாது. அதிஷ்டானம் எப்பொழுதும் இது சைத்தன்யம் தான். சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானம் சைத்தன்யம் தான். இது சாதாரணமா பாஷ்யாதி கிரந்தங்கள்ல புரியணும் இது. ஆனா இந்த கிரந்தம் வாட்சா தான் கரெக்டா இந்த விஷயம் என்ன அப்படின்னு தெரியும். பாஷ்யத்துல சாதாரணமா போவார். கங்கா பிரவாகம் மாதிரி தெளிவா போயிட்டே இருக்கும். ஆனா இவர் என்ன நடுவில் ஏதாவது கல்லில் வந்து அதை மொட்டினா அது எப்படி இப்படி பிரிஞ்சு போறது பார்த்தீங்களா? அது போல இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த கிரந்தம். அதனால விவர்த்தத்தை அவித்யாமந்தரேன அதாத்விக அந்நிதாபாவ லட்சணத்தை விவர்த்தத்தைவ அசம்பவா சுத்தியாதே அதிஷ்டான தாவச்சேதகதைய விவர்த்தாதிஷ்டானத்துவ அபாவாத். அதுக்கு நச்ச உபாதானாபேட்சஸ்ய விவர்த்தஸ்ய தாத்விக அதிரிக்த உபாதான கல்பனவது. இப்ப நீங்க சைத்தன்யமானது விவர்த்தம் அப்படின்னு சொல்றேன். அதுவோ மாறணும், ரஜதமாக மாறணும். ஆனா அது மாறாது. அது மாறினாதான் ரஜதம் உண்டாகும். அதுவோ மாறாது. அப்ப என்ன பண்ணணும்? நடுவுல ஒரு அவித்யை இன்டர்போஸ் பண்ணணும். அப்படித்தானே சாதாரணமா நீங்க சொல்றது என்ன? இந்த காரியம் இப்படி நடக்கணும்னா அது அவரால் பண்ண முடியல, வேற சந்தர்ப்பத்துல நடுவில் ஒண்ணு பண்றேன். ஆபீஸ்ல சீனியர் ஆபீசர் இருக்க,
அவர் அந்த காரியத்தை பண்ணணும், அவர் பண்ண முடியல, என்ன பண்றார், நடுவில் ஒரு வச்சு நீ பண்ணியுங்கிற. இது சாதாரணமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில. அதே விதமாகத்தான் விவர்த்தமா இருக்கக்கூடிய விவர்த்தாதிஷ்டமான பிரம்மமானது ரஜதத்தை உண்டு பண்ண வேண்டி இருந்தால் அது தானே உண்டு பண்ணாம நடுவுல அவித்யன்னு ஒண்ணு வச்சுட்டு அது நான் உண்டு. இப்ப உபாதான அபேட்சஸ்ய விவர்த்தஸ்ய தாத்விக அதிரிக்த உபாதான கல்பனவது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு பதிலாக தாத்விகமான ஒரு உபாதானத்தை தவிர இன்னொரு உபாதானம் ஒண்ணு கல்பிக்கிறோம். எது, அவித்யங்கிறது நடுவில் கல்பிச்சிருக்கும். வஸ்துதா அவித்யை இல்லாத போனால் அந்த பிரம்மமானது உபாதானமா விவர்த்த உபாதானமா ஆக முடியாது. அதனால விவர்த்த உபாதானமா ஆகணுங்கிறதுக்காக ஒரு அவித்யைக்கு நடுவில் இன்டர்போஸ் பண்ணியிருக்கேன். அதனால உபாதானாபேட்சஸ்ய விவர்த்தஸ்ய தாத்விக அதிரிக்த உபாதான கல்பனவது. அதே மாதிரியே அவித்யாதேகே ஆசிரிய சாபேட்சஸ்ய, இதே லாஜிக் இங்க வாங்க. அவித்யக்கு ஒரு ஆசிரியம் வேணும், தனியா இருக்காது. சக்தி ரூபமா இருக்கக்கூடியதான அவித்யை அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்கு ஆசிரியம் வேண்டி இருக்கு. அப்ப பிரம்மாதிரிக்தம் அதாத்விகம் அதிகரணம் கல்பியம். பிரம்மத்தை விட, பிரம்மன் தான் சாஸ்வதமான ஒரு பதார்த்தம், அது இல்லாமல் அதாத்விகமான ஒரு ஆசிரியம் ஒண்ணு கல்பிக்கலாமே. இதுக்கு நீங்க பிரம்மத்துக்கு உபாதானமா இருந்தால், அதுக்கு விவர்த்த உபாதானமா இருந்தால் அதுக்கு வேற இன்னொரு தாத்விக அதிரிக்தமான ஒரு உபாதானத்தை கல்பிக்க வேண்டியதான் நிர்பந்தம் வந்தாச்சு. அதனால அவித்யை கல்பித்தாள். அதே போல இந்த அவித்யக்கு ஒரு ஆசிரியம் வேணும், அது பிரம்மத்தை விட அதாத்விகமான இன்னொரு ஆசிரியத்தை கல்பிக்கலாமே அப்படின்னு கேட்டான். அதாத்விகம் அதிகரணம் கல்பியம் சியாதி வாச்சம். இது பாருப்ப, வேணும்னு கல்பிக்கிறது இல்லை. நாம எது அது இல்லாத போனால் எது பொருந்தாதோ அப்பதான் அதை கல்பிக்கும். என் காரியத்தை நானே கொண்டைக்க முடியும்னா இன்னொருத்தர் மேல ஆதாரப்படுவோமோ, இது பண்ணி வைப்போம்னு கேட்போமா? நம்மளே பண்ணிக்கலாம் சார், நம்மளே பண்ணிக்க முடியும்னு சொன்னா நம்ம இந்த மேல டிபெண்ட் ஆகிறோமோ? அதே விதமாக அந்த இடத்துல பிரம்மம் கூட்டஸ்தம், அது பிரபஞ்சமாக மாறணுமேயானால் அவித்யை இருந்தால்தான் பொருந்தும், இல்லாத போனா பொருந்தாது. ஆகையால் அவித்யை அங்கே கல்பிச்சு. ஆனா இங்க இந்த அவித்யைக்கு ஆசிரியமாக பிரம்மம் இருந்தா போறோம். நடுவுல இன்னொரு ஆசிரியம் எதற்காக சொல்றேன்? அது பொருந்தாதுன்னு சொன்னேன்னா அப்புறம் சொல்லுங்க, அதான் பொருந்துமே, வேற ஒண்ணும் பாதகம் இல்லையே. பாதகம் இல்லாததுனால ஏன் கல்பிக்கணும்? அதான் சொல்றாரு. பிரம்மண ஏவ விகாரித்வே அனித்யாத்வாதி பிரகத்திவது. பிரம்மமே மாறித்துன்னா பிரம்மத்துக்கு அனித்தியத்துவம் வந்துடும். அதான் சொன்னேன், மாறுதல் எனக்கூடியதான ஒரு தத்துவ விகாரம், ஒரு பாவ விகாரம் இருக்குமே, ஆனால் அது ஒரு நாள் கழிஞ்சு போடும். பிரம்மமும் நித்தியம்னு சொல்றேன், அதனால அதெல்லாம் மாறுதல் இருக்க முடியாது. அதனால பிரம்மண ஏவ விகாரித்வே அனித்யத்வாதி பிரகட்டிவது பிரம்மண ஏவ அதிஷ்டானத்வே பாதகா பாவேன. அது மாறினாத்தான் சார் அனித்தியமாயிடும். பிரம்மம் அதிஷ்டானமாக இருந்தா அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. அதிஷ்டானத்வேன பிரம்மண ஏவ அதிஷ்டானத்வே பாதகா பாவேன த்விதீயஸ்ய அதிகரணஸ்ய அகல்பனா. இந்த அஜ்ஞானத்துக்கு வேற அதிகரணம் கல்பிக்க வேண்டிய நிர்பந்தம், அதிகரணம் வேண்டியது இல்லை. பிரம்மமே தான் அதிஷ்டானமா இருந்தா போதும் அவித்யம், அவ்வளவு. அதனால இது வேண்டியதில்லை. அசத்தியஸ்ய சத்திய ரூபாந்தராபத்தி லட்சண பரிணாமி அனபேட்சத்வேன பரிணாமித்வேனாபி ந அவித்யா கல்பனம் இது வாச்சியம். ஒரு அசத்தியமான பொருள் சத்திய ரூபாந்தராபத்தி லட்சண பரிணாமி, அது அசத்தியமானது சத்தியமாகணும் மாறணும்னு சொன்னா அப்படிப்பட்டதான பரிணாமி வேணுமே, அப்படி அதை எதிர்பார்க்கலையே. அப்படின்னா பரிணாமித்வேனாபி அவித்யா, அதுக்காக பரிணாமித்வேன அவித்யை கல்பிக்க வேண்டியது இல்லை. பிரபஞ்சமும் அவித்யா காரியம், இது அவித்யா இது மாறி இருக்கு. இக்கு மாறக்கு இது தகுந்தா போல ஒரு பொருள் இருக்கணும், அது அப்பதான் இது மாறும். அதனால அது கொண்டு கற்பிக்கணும். பிரம்மமும் மாறாது, வேற ஒரு பொருள் வேணும், அது போல கல்பிக்கணுமே. பரிணாமி சத்தா சமான சத்தாகத்வ நியமேன அசத்தியஸ்யைவ அபாவா. எப்பவுமே பரிணாமி காரணம்னு மண்ணு குடம்னு வச்சுருக்கு. இந்த மண்ணுக்கு என்ன சத்தா? வியாபாரிக சத்து. குடமும் வியாபாரிக சத்து. இப்ப இதுன்னா அசத்தியம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கு. அசத்தியம்ங்கிற கான்செப்ட் இப்ப வரும் விஷம சத்தாகமான சரத்து தான் வரும்.
நீங்க பரிணாமி ஸ்தலங்கள்ல எல்லாமே உபாதான காரணம் எந்த சத்தையில இருக்கோ அந்த சத்தையில தான் காரியமும் இருக்கும். அதனால அதுக்காக வேற ஒண்ணும் கல்விக்கு அசத்தியம்ங்கிற ஒரு பதார்த்தமே கிடையாது. அசத்தியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை விட கீழ் சத்தைன்னு அர்த்தம். அது இல்லை. பரிணாமி சத்தா சமான சத்தா கத்வ நியமேனு அசத்தியஸ்யைவ அபாவா. அதுக்கு மேல கேள்வி கேட்கிறான். கட்டாதவ் சமான சத்தாக உபாதான கத்வ தர்சனேன பிரபஞ்சேபி தாழ்த்த உபாதான கல்பனே घटादेः स्वादिक सत्ताक उपादान अनपेक्षवत् वेदादेरपि ब्रह्म अनुपादानकत्वं स्यात् इति वाच्यम्. அதுக்கு மேல சொல்றார், घटादिகளுக்கு நீங்க என்ன உபாதானம்னு சொல்றேன்? மண்ணுல இருந்து படம். ஸோ ஸ்வசமான சத்தாக உபாதான கத்வ தர்சனேன घटादिகளும் தன்னுடைய சத்தை என்ன இருக்கோ வியாவகாரிக சத்தை அது போன்றதான உபாதானத்தை தான் உடஞ்சு இருக்கு. கடத்துக்கு சத்த வியாபாரிக சத்தை, அதனுடைய உபாதானம் என்ன? மண்ணு. அதுவும் என்ன சத்தை இருக்க? வியாபாரிக சத்து. கட்டாதிகளுக்கு ஒரு நியமம் இருக்கு. தான் எந்த சத்தையோட கூடி இருக்கோ அதே போன்றதான சத்தைத்தான் தன் உபாதானத்துக்குன்னு இருக்கு. இதை வச்சு அதே மாதிரியே பிரபஞ்ச அப்படி தாழ்க பிரபஞ்சேபி தாழ்க உபாதான கல்பனே. இந்த பிரபஞ்சமும் வியாபாரிக்கம். ஸோ இதுக்கு உபாதானமா என்னமா இருக்கணும் சார்? நாம ஒரு இடத்துல மிருகடகாங்கிற இடத்துல குடம் எனக்கூடியதான காரியத்துக்கு உபாதானமாக இருக்க மண்ணும் சமான சத்தாரமா இருக்கு. அதே போலயே பிரபஞ்சம் பிரம்மங்கிற இடத்துலயும் இந்த காரியமான பிரபஞ்சத்திற்கு எந்த சத்தையோ அதே சத்தையே காரணத்துக்கு இருக்கட்டும். ஸோ பிரபஞ்சேபி தாக உபாதான கல்பனே. அப்ப கல்பிங்கோ என்ன ஆச்சுன்னு இப்படி ஒத்துண்டெல்லாம் என்னாச்சு? घटादेहे स्वादिक सत्ताक उपादान अनपेक्षत्ववत्. இப்ப நம்ம என்ன தீர்மானமாச்சு? குடத்திற்கு தன்னுடைய உபாதானம் தனக்கு சமான சத்தையா இருந்தா போரும், அதை விட வசதியான ஒரு சத்தையா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை அப்படின்னு ஆச்சு. அதே மாதிரி வியதாதேரதி ஆகாசாதி பிரபஞ்சத்துக்கும் பிரம்மோபாதானகத்துவம் சியாத், பிரம்ம அனுபாதானகத்துவம் சியாத். பிரம்மமானது உபாதானம் இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா உபாதான உபாதேயங்களுக்கு அப்படி சொன்னா புரியாதோங்கிறது. உபாதானம்னா காரணம், உபாதேயம்னா காரியம். காரிய காரணங்களுக்கு சமான சத்தாக்கம் நியமம்னு ஒத்துருக்கோம். அது குடம் இருக்கிற ஸ்தலத்துல பார்த்தோம். அதே போலயே பிரபஞ்சத்துலயும் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நீங்க சொன்னீங்களேயானால் घटादिகளுக்கு அதை விட அதிகமான சத்தை எப்படி வேண்டியது இல்லையோ அதே போல பிரபஞ்சத்துக்கும் இதை விட அதிக சத்தாக்கமான பிரம்மம் உபாதானமா வேண்டியது இல்லைன்னு ஆயிடும். பிரம்மம் பிரபஞ்சத்துக்கு உபாதானம் இல்லைன்னு ஆயிடுமே. நான் இது பாத்தியம் பதில் சொல்லணும். நம்ம அது சொல்ற ததவித்யானாதேவத தல்லிங்காத்ஸா இது நியாயேன घटादेरपि மிருதவஸ்த சைதன்ய உபாதானகதையா. வஸ்துதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? குடத்துக்கு மண் உபாதானம் நீங்க சொல்லிட்டு இருக்க, அப்படி இல்லை. ஆக்சுவலா எது சார் உபாதானம்? பிரம்மன் தான் உபாதானம். ஏன் சார் இப்படி சொல்றேன்? குடம் வேணும்னா கொயவன் பிரம்மத்தைய கொண்டு வர்றான், மண்ணைத்தானே கொண்டு வர்றான். நீங்க போய் பிரம்ம உபாதானம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கல. குடம் வேணும்னா மண்ணைத்தான் கொண்டு வந்திருக்கான். ஆனா அங்க குடமம் தோன்றது தெரியுமா? மண் இல்ல, மண்ணுங்கிற பதார்த்தமே அது வேற இதுல இருந்து வந்தது. வஸ்தா என்னன்னா அந்த மிருதவச்சின்ன சைத்தன்யம் இருக்கு பத்தில, இந்த மிருத்ரூபமா இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்யம் தான் உபாதானமா இருக்கக்கூடாது. விவகாரம் என்ன? ததவித்யானாதேவது தல்லிங்கா சஹா. அந்த பிரம்மன் தான் எல்லாத்துக்கும். பகவத்கீதையில பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய அகம் பீஜ பிரதப்பிதா. எல்லோருக்கும் நான் தான் அப்பாங்கிற. இப்ப நம்ம அப்பா தான் என்னன்னு சபிதா பிதரேஷாம் கேவலம் ஜன்ம அப்படின்னு காலதன் சொல்லுற. வஸ்துதா ஒவ்வொரு பொருளுக்கும் பிரம்மன் தான் சைத்தன்யம்ங்கிறது இதுதான். ஸோ பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் உபாதானம். ஸோ குடத்தை உண்டு பண்ணினது யாரு? பிரம்மம். ஏன் சார் மண் இல்லையே? மண் வடிவமா இருக்கிற பிரம்மம், மண் வடிவமான்னு சொல்லப்படுது. மிருதவச்சின்னமாக மிருது இருக்கிற இடத்துல இருக்கிற பிரம்மன் தான் குடத்தை உண்டு. சித்தாந்தத்துல
சகல பிரபஞ்சத்துக்கும் உபாதான காரணம் ஒரே பிரம்மன் தான், சைத்தன்யம் தான் உபாதி. வசுதா எது தோன்றதோ தோணக்கூடியதான பொருள்களுக்கெல்லாம் விவர்த்தமாக அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மன் தான். அபின்ன நிமித்த உபாதானம் ஒவ்வொன்றுக்கும் பிரம்மன் தான். அதான் அந்த சூத்திரத்துல சொல்லியிருக்கார். இது நியாயேன கட்டாதேரபி மிருதவஸ்தின்ன சைத்தன்ய உபாதான கதையா. கட்டாதிகளுக்கு உபாதானம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? மிருத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா வேதாந்தத்துல முதல்ல கிளாஸுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம், இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கான்னு அர்த்தம். மிருதவஸ்தின்ன சைத்தன்யம் தான் உபாதானம்னு சொன்னா வேதாந்தம் புரிஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப வேதாந்தம் புரிஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? கடத்துக்கு உபாதானம் என்னன்னு மிருத்துன்னு சொல்லக்கூடாது. மிருதவச்சின்ன சைத்தன்யம் தாதிருஷ உபாதான அனபேட்சத்வ அசித்தே. அதனால வேண்டியதுதான். அதையேவ ரூபியேபி, இந்த காரணத்தால்தான் ரூபியத்திலையும், ரூப்தம்னு சுத்தி ரூபியத்திலையும் ஸ்வசமான சத்தாக்கத்திய நிமித்தத்தியாபி கல்பனாபத்தி. இதே மாதிரியே ஸ்வசமான சத்தாக்கம் நிமித்தமும் கற்பிக்கிறோமே. ஏன்னா ஒரு பொருள் உண்டாகணுமே, அது உபாதான காரணமான நிமித்த காரணம் வேணும். இது என்ன ஏற்படுறதோ அதே நியாயம் தான் அங்கேயே வச்சுப்போமே அப்படின்னு. நிமித்தத்தியாபி கல்பனாபத்தி இது நிரத்தம். ஏன்னா இப்படி சொல்றிய சுத்தமான சத்தாகமான நிமித்தம் வேணுங்கிறியே, எங்கெங்க நிமித்தம் இருக்கணுமோ அங்கெல்லாம் சுத்தமான சத்தாகமா இருக்கணும்னு சொல்றியா, இல்ல இந்த இடத்துல மட்டும்ங்கிறிய அப்படின்னு விற்கிறோம். நிமித்த மாத்திரேவா ஈயம் கல்பனை. நிமித்த மாத்திரேன்னா இந்த தமிழ்ல மாத்திரம்னா அதுக்கு மட்டும்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல மாத்திரம்னா எங்கெங்க நிமித்தம் வருதோ அதுன்னு அர்த்தம். விவகாரம் நம்ம தமிழ்ல புரிஞ்சுட்டு சம்ஸ்கிருதம் புரிஞ்சுட்டா கஷ்டம். நிமித்த மாத்திரேன்னா எங்கெங்க நிமித்தம்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துலயும் இப்படியா அப்படின்னா இல்ல விசேஷா நாத்யா அதிஷ்டான ரூப நிமித்தத்து சர்வத்திர அதிக சத்தாகத்வாத். எல்லா இடத்துலயும் இந்த பிரபஞ்சத்துல கட்டமா இருக்கட்டும் பட்டமா இருக்கட்டும் எந்த பொருளா இருக்கட்டும் இதுக்கு நிமித்தம் என்ன? பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம் என்ன? பிரம்மம். மறக்கப்படாது. உபாதான காரணம் என்ன? பிரம்மம். ஏன் சுவாமி நிமித்தம் வேற இருக்கட்டும் என்ன? நிமித்தம் வேறுன்னு இருந்தது ஏனால் ஏகமேவாத்விதீயம் போயிடும். அதோட இல்ல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரகிருதி சர்வ விஞ்ஞான பிரதிஜை போயிடும். ஏன்னா உபாதானத்தை அறிஞ்சாதான் எல்லாம் அறிய முடியும். உபாதானத்தை விட வேற ஒரு நிமித்தம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப உபாதான ஞானத்தினால் அது வரல. வசுதா பிரம்ம ஜானத்தினால பிரபஞ்சம் தெரியறதுன்னா பிரம்ம ஜானத்தினால பிரம்மம் தெரியறதுன்னு அர்த்தம். இது என்ன வம்பா இருக்கு? இதுவும் அதான் ஒண்ணு தானே. ஸோ பிரம்ம ஜானத்தினால பிரம்மம் தெரியுது. பிரம்மம் தான் சகல பதார்த்தங்கள்லாம். சும்மா வார்த்தை இருந்து அப்படியே பேசிட்டு இருக்கோம். ஸோ வசுதா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிமித்தம் உபாதானத்தை விட வேறாக இருக்குமே ஆனால் பிரம்மத்தை அறிந்தால் இது அறியப்படாது. ஸோ பிரம்மமே தான் நிமித்த காரணம். ஸோ அந்த பிரம்மமானது சகல பிரபஞ்சத்தை விட உயர்ந்ததான தத்துவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணுதான் பாரமார்த்திகம். சகல பிரபஞ்சமும் வியாபாரிக்கும். ஸோ நிமித்த மாத்திரேன்னு சொன்னேடையானால் எல்லா நிமித்தத்துக்கும் எல்லா காரியங்களுக்கும் நிமித்தமா இருக்கக்கூடியதான பிரம்மமானது பிரபஞ்சத்தை விட அதிக சத்தாகமா இருக்கு. அதனால அது சொல்ல முடியும். த்விதீயேதோ இல்ல சில இடத்துல உத்தரோத்தர பிரமே பூர்வபூர்வ பிரம்மத்தை நிமித்தத்வேனா அடுத்த ஒரு பிரம்மம் வருதுன்னா அதுக்கு முன்னால இருக்கிற பிரம்மம் தான் காரணம். இதுன்னு இப்படி சொல்றேன்னு அது அந்த இடத்துல கயர் இருந்தது, அந்த கயருக்கு மேல பாம்பு தோடிச்சு. நிஜமா இங்க கயர் தான் இருக்கு, அந்த பாம்புன்னு பிரமிச்சா முதல்ல. கொஞ்ச தூரம் பார்த்தேன், பாம்பு எல்லாம் கிராமாந்தரத்துல வரும். அதே நீங்க வந்து 24வது ஃப்ளோர்ல பாம்பேல இருக்கு. இங்க பாம்பு அவ்வளவு தூரம் இப்படி ஏறி வரும். ஒண்ணும் கிடையாது. என்ன அதனால ஒண்ணும் கிடையாது. அது என்னன்னு அது யாரோ ஜலத்தை கொட்டியிருக்காங்க சார் அப்படின்னு. இன்னும் சொன்னா ஜலம் என்ன ஒண்ணும் வரல சார், நீட்டா தொடச்சேன், யாரோ ஒரு கொம்பை போட்டிருக்காங்க சார் அப்படின்னு. சரி, இப்ப பின்னால வந்ததான பிரமம் முன்னால வந்த பிரமத்தை போக்கடித்தது. ஒரு பிரமத்தான் பிரமத்தை போக்கடும் நிர்பந்தம் இல்லை. சில சமயத்துல ஒரு பிரமமும் 2வது பிரமத்தை போக்கடிக்கலாம். அதனால உத்தரோத்தர பிரமே பூர்வபூர்வ பிரமத்தை நிமித்தத்வேனா. இப்ப என்னாச்சுன்னு நிமித்தம் என்னாச்சு? அதுவும் பிரமம் இதுவும் பிரமம், அதுவும் பிராதிபாசம் இதுவும் பிராதிபாசம். அதிக சத்தாகத்துவம் இருக்கா என்ன? இல்லை. இதாயிடுது. இப்ப உபாதானம் என்னன்னு இது வேண்டாம், மனசு உபாதானம் இல்லைங்கிற பட்சம் சொல்லிவிட்டேன். பிரம்ம உபாதானமாகாதுன்னு விஸ்தாரமா சொல்லிவிட்டோம். சரி, திருகுணாத்மகமான சாட்சியம் சொல்றாங்க பிரதானம்ங்கிறது அது உபாதானமா இருக்கட்டும் சார்.
ஏன் உங்களுக்கு இது பிடிவாது, இந்த அவித்யை தான் மாறுறதுன்னு? பிரதான உபாதான காரணமா இருக்கட்டுமே. இது வாக்கியம் தஸ்ய அசத்தியத்வே, அந்த பிரதானம் பிரம்மம் மாதிரி பாரமார்த்திகம்ங்கிறா இல்ல வேற விதமா சொல்றான்னு? அது பாரமார்த்திகம் இல்லை சார், அதுவும் வியாபாரிகம் தான். அப்ப அவித்யக்கு தான் அதுக்கு வேற பேரு. நம்ம தானே சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரதானத்துக்கும் நம்ம சொல்ற அவித்யக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, அது ஈஸ்வர பரதந்திரம் நாம சொல்ற அவித்யை. அது ஈஸ்வரன் சொன்ன பேச்சு கேட்காது, ஸ்வதந்திரம்னு சொன்னானே அது பிரதானம். அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஆர்த்தடாக்ஸ் ஒண்ணுதான். ஸோ இதுவும் வியாபாரிகம் நீங்க சொல்லிட்டு இல்லையானால் அவித்யை தான், அது ஒண்ணுதானே இல்லை. சத்தியத்துவே, அது சத்தியம் அந்த பிரதானம் சார், இங்க அவித்யை மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா அது சாவயவமா நிரவயவமா? நம்ம கை கால்லாம் இருக்கா போல அது அவயவங்கள் இருக்கா அந்த பிரதானத்துக்கு, இல்ல ஒண்ணும் இல்லையா ஆகாசம் மாதிரி நிரவயமான்னு கேட்கிறேன். ஆத்யே அது சாவயவம்னு சொன்னேன்னா சந்தோஷம் ஏண்டது. அனாதித்வபங்கா, சாவயமான பொருள் புறம்தான் ஆகணும். நிச்சயமா இருந்தா சாவயமா இருக்காது. அனாதித்வம் போச்சு. த்விதீயே நிரவயம்னு சொன்னேன்னா நிரவயமான பொருள் எப்படி சார் மாறும்? அவயவங்கள் இருந்தா அந்த அவயவங்கள் பரிணாமத்தை அடைஞ்சு ஒரு பொருளாக மாறும். அது நிரவயவம்னு சொன்னேடையானால், ஆகாசம் மாதிரி பார்ட்லெஸ்ன்னு சொன்னேடையானால் அப்ப என்ன ஆகும்? அது எப்படி மாறும்? பரிணாம பாதம் தான் ஆக முடியாது. பரிணாமித்வ அயோகா எப்படி பிரம்மவது. அதுக்கப்புறம் அவித்யாபட்சேபி சமப்பரியது யோகா, எங்களையே நீங்க தாக்குறேன். நானும் கேள்வி கேட்கிறேன், அவித்ய சாவயமா நிரவயமா? நிரவயவம்னு சாவயவம்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், ஆனா அது ஆகாது. நிரவயவம்னு சொன்னேன்னா அப்பிரபஞ்சமா மாறாது. நானும் உங்களை கேட்பேனே, இதை பாரு, நீ பிரம்மத்தை கேளும் பதில் சொல்ற, மற்ற விஷயங்களை பத்தி கேளுங்க பதில் சொல்ற, அவித்யை பத்தி கேட்கக்கூடாது. ஏன்னா உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. விசாரம் பண்ணினா அவித்யை போயிடும். இந்த அவித்யனுடைய ஸ்வரூபம் என்னன்னா, எப்ப நீங்க விசாரம் பத்தி பேசிட்டு இருப்போம், அவித்யை பத்தி விசாரம் பண்ண தொடங்கினீங்கன்னா அவித்யை இருக்கிற இடம் தெரியாது. அதனால அவித்யாபட்சே சமப்பரியன யோக கால்பனிகத்வேன பரியன யோக அயோகா. பரியன இந்த கேள்விக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு நாம என்ன சொல்லியிருக்கோம்? அனிர்வச்சனீயம். சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ அதை எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான பதார்த்தம். அது என்ன? அகடன கடனா பட்டிய செய்ய முடியாததான காரியங்கள்ல செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது என்னன்னு சொல்ல முடியும். அவித்யில கேள்வி கேட்கக்கூடாது. அதனால சத்திய கால்பனிகத்வேன பரியன யோக அயோக. ஆனா அவளுக்கு சாங்கிய மதத்துல கால்பனிக்கம் இல்லை, சத்தியம். அதனால அது சொல்ல முடியும். தஸ்மாத் அர்த்தாபத்தி அவித்யாயாம் பிரமாணம். 2 அர்த்தாபத்தி சொல்லியிருக்கேன். என்ன? அனவச்சின்ன ஆனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஜீவனுக்கு அந்த ஆனந்தம் தோணாமல் இருக்குது. எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டியதான ஆனந்தம் அவனுக்கு தோணாமல் இருப்பது, அது அவித்யை இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொன்னேன். இது உலகத்துல வரக்கூடியதான பிரம்மஜானம் இருக்கே, இந்த பிரம்மஜானமானது காரியம், அதுக்கு ஒரு காரணம் வேணும். அது வேற எந்த காரணமும் பொருதாத்தினால அவித்யன்னு ஒண்ணு இருந்தா தான். அப்ப இப்ப அவித்யங்கிறதுக்கு இருக்குங்கிறதுக்கு நம்ம ஸ்ருதி பிரமாணம் சொன்னோம். அடுத்ததாக அர்த்தாபத்தி பிரமாணம் சொன்னோம். இந்த அவித்யானது எப்படி சார் தெரியப்படுறது? நம்ம எப்படி பார்க்கணும்? கண்ணால பார்க்கறீங்களா, அனுமானத்தை கண்டுபிடிக்கிறீங்களா அவித்ய அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது நீங்களே அறிந்துக்கிறீர்கள். சாட்சி வேத்தியம். உங்களுக்கு சுகம் எப்படி தெரியுது, துக்கம் எப்படி தெரியுது? கண்ணாலே பார்க்கிற, ஆனா தெரியுறதா இல்லையா? அதே விதமாக தான் இந்த அவித்யை. சொப்னம் எப்படி பார்க்கிறேன்? கண்ணால பார்க்கல, அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கல, வேற எந்த பிரமாணம் தெரியல. அது மாதிரிதான் உங்க உள்ள ஒருத்தர் சாட்சின்னு ஒருத்தர் இருக்கார், அவித்யாவிருத்தி பிரதிநிதித்த சைத்தன்யம், அவரால் அடையப்படுகிறது அப்படின்னு. அவித்யா பிரதீதி எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறத மேல போய் சொல்ல போறோம். இது அடுத்த கிளாஸ் நடக்க போறது. இப்ப மேல ஒரு 5 நிமிஷம் ஆகும்.